என்ன தேவி, என்னாச்சு? அந்த வேதவள்ளியும் விக்னேஷும் உள்ளதான்க்கா இருக்காங்க. சரி சரி, உள்ள வா. அவங்க உன்னை அடிச்சாங்களா? சொல்லு தேவி, அடிச்சாங்களா? என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்லக்கா. ஆனா நான் இனிமே என் குழந்தைய பார்க்கவோ அவங்க கூட இருக்கவோ எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்கக்கா. எனக்கும் என் குழந்தைக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாது. நான் இனிமே வாழ்க்கையிலே அவனை பார்க்க விடாம பண்ணிடுவேன்னு சொல்றாங்கக்கா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அக்கா, என் குழந்தைய நான் இனிமே பார்க்கவே முடியாது அக்கா. என் குழந்தை எனக்கு இல்லையாக்கா. ஏய் தேவி தேவி, இங்க பாரு, நீ முதல்ல அழாத. அவங்க யாரு இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு? பெத்த தாய் தான் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்க என்ன சொல்றது? அது உன் குழந்தை, நீ பார்க்கலாம், அவனை தூக்கி கொஞ்சலாம். அதை யாரும் தடுக்கவும் கூடாது, தடுக்கவும் நான் விட மாட்டேன். நீ வா, யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துறேன். நீ வாங்குறல்ல, வா. டேய், அந்த தேவி தண்டா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கா. சரியான நசையா இருக்காளே. தொத்து வியாதி நம்மள பிடிச்சிட்டு போய் தொலைய மாட்டேங்குது. விக்னேஷ், அவ எவ்வளவு நேரம் வேணாலும் காலிங் பெல் அடிக்கட்டும். வெளியிலேயே நின்னு கத்தி செத்தாலும் சாகட்டும். நீ கண்டுக்காத. ஏங்க, சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க போல. எப்படி பேசுறாங்க தெரியுமா? பாவம் அந்த தங்கச்சிமாவோட தங்கச்சி. அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டு கதவை திறக்காம இவ்வளவு வீராப்ப உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா? கையிலோட மாமியார் மாதிரி இந்த பொம்பளையும் ரொம்ப மோசமானவங்க. சரியான கொடுமைக்காரியா இருப்பாங்க போல. கேட்க ஆளில நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்னேஷ், கதவை திறங்க. பாத்தியா விக்னேஷ், நான் சொல்லல அவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான்னு. குழந்தைய பார்க்க விடலன்னதும் அவ அக்காவுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கா. எவ வந்து கதவை தட்டினாலும் நீ திறக்காத. எவ்வளவு நேரம் கத்தனமோ கத்திட்டு தொண்டை வத்தி ஒரேடியா போய் சேரட்டும். விக்னேஷ், கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. இது கையல் வாய்ஸ் மாதிரி இருக்கு. யார் தங்கச்சிமாவா? விக்னேஷ், கதவை திறங்க. ஏய், கையல் தான் வந்திருக்கா. அப்படியா? இருங்க நான் போய் பாக்கேன். இரு. ஓ, ஐயோ, ஆமா இல்ல, கதவை திறந்து போக முடியாத சூழ்நிலையில இருக்கோம்ல. ஆஹா, இப்ப என்ன செய்ய? விக்னேஷ், வேணா சொன்னா கேளு, கதவை திறக்காத. என்ன விடுங்கம்மா. யார் வந்து என்ன பண்றாங்க நானும் பாத்துறேன். விடுங்க விக்னேஷ். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி கதவை தட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறக்கலாம், போக வேண்டியதானே. சும்மா வெளில இருந்த விக்னேஷ் விக்னேஷ் கத்திட்டே இருக்கீங்க. என்ன முறைக்கிறீங்க? இப்ப என்னங்க உங்க பிரச்சனை? நாங்க நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ வா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு உள்ள போனா என்ன? முதல்ல அங்க பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீ வெளியே போ. இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. மனுஷங்களா நீங்க ரெண்டு பேரும்? பெத்த குழந்தைய பார்க்க வந்த தாயை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கீங்க. என்ன மாதிரி கேரக்டருங்க நீங்கெல்லாம்? இங்க பாருங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும். என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க விக்னேஷ்? பேசுங்க பாப்போம். என்ன கோவம் வருதா? உங்க அம்மாவை 2 வார்த்தை அதிகமா மரியாதை குறைவா பேசினதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே? என் தங்கச்சியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதுக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஏன் அனுமதி இல்லாம ஏன் குழந்தைய பார்க்கணும்னு வந்து பிரச்சனை பண்ணா கோவப்படதாங்க செய்வேன். என்னது?
உங்க அனுமதி இல்லாம உங்க குழந்தைய பார்க்க வந்தாளா? ஹலோ விக்னேஷ், அது தேவிக்கும் குழந்தை தான். அவ குழந்தைய பார்க்க அவளுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவன் குழந்தையோட அப்பண்டி. அவன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் குழந்தைய யார் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிற அத்தனை உரிமையும் அவனுக்கு தான் இருக்கு. அது மத்தவங்கள சொல்லலாம், பெத்தவளை சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு அப்பாவா விக்னேஷ்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்காக ஏன் தங்கச்சிய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா ஏன் தங்கச்சி ஒன்னும் யாரோ இல்ல, அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா அவளுக்கு உரிமை இல்லையா? அப்பாவாவே இருந்தாலும் அவர் அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்து கொடுக்க முடியாதுல்ல. பெத்தவளுக்கே பார்க்க உரிமை இல்லைன்னா இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அந்த உரிமை? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என் தங்கச்சி உங்க வீடேறி வந்துட்டா அதனால அவளை என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல கட்டின பொண்டாட்டிய அடிக்கிறதோ இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதோ தான் ஆம்பளை தனோன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? பொண்டாட்டிங்கிறது கூட விடுங்க, ஒரு பொண்ணா மதிச்சிருந்தா இல்ல பெத்த தாயாவது மதிச்சிருந்தா இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், யாரடி மோசமா நடந்துக்கிறாங்க? நீங்களாம் ஏதோ பெருசா யோகியமானவளுங்க மாதிரி எங்களை என்னமோ மோசமானவங்கன்னு சொல்ற? நான் தான் அன்னைக்கே இவளை எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்கடி திரும்ப இங்க வந்தா? ஒழுங்கா உன் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தானா நாங்க ஏண்டி அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள போறோம்? அவளை ஒழுங்கா உன் வீட்லயே அடக்கி வை. தேவையில்லாம இங்க வந்து குழந்தைய பாக்குறேன் அதை பாக்குறேன்னு வந்து நின்னான்னா அப்படித்தான் பண்ணுவேன். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொம்பளை தானே, 2 பிள்ளைங்களை பெத்திருக்கீங்க தானே. பெத்த தாயோட பாசம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாதா? குழந்தையோட அம்மா இவ வந்து குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் அந்த குழந்தையோட அப்பா. என்ன வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு? அப்பாவா இருந்தா என்ன இப்போன்னு கேக்குறேன். ஒரு தாயையும் பிள்ளையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்பா இல்ல, அந்த ஆண்டவனாவே இருந்தாலும் உரிமை கிடையாது. அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தவ இவ. அந்த உயிருக்கு உறவா அப்பாவா வேணா நீங்க இருக்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கலாம். ஆனா அதுக்காக பெத்த அம்மா குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதுங்க. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உரிமை கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கடி நீ பிள்ளைய கொண்டு வந்து என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போன? அன்னைக்கு என்னமோ உங்களுக்காக தான் குழந்தைய கொண்டு வந்தேன், நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பா, உங்களுக்கு தான் அந்த குழந்தைய வளர்க்குற எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்ல மாதிரி பேசி, இப்ப என்னடான்னா வந்து இவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குற? இப்படி மாத்தி மாத்தி பேசுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல?